விருத்தாசலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் விருத்தாசலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் இலவச மனைப்பட்டா கேட்டு மனு கொடுக்கும் போராட்டம். ஊர்வலத்தை தடுத்து நிறுத்திய காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் விருத்தாசலம் வட்டம் கம்மாபுரம் ஒன்றியம் பொன்னேரி, ஆதனூர், ஊமங்கலம், ஒட்டிமேடு, பெருந்துறை, பொட்டவெளி, அரசகுழி, நடியப்பட்டு, கோட்டேரி, சாத்தப்பாடி, குமாரமங்கலம், கம்மாபுரம், முதனை, சாத்தமங்கலம், ஊத்தங்கால், உய்யக்கொண்டராவி ஆகிய கிராமங்களில் பல ஆண்டுகளாக குடியிருக்க இடம் இல்லாமல் ஒண்டி குடித்தனம் நடத்தி வருகின்ற மக்களுக்கு இலவச மனைப்பட்டா கேட்டு பலமுறை மனு கொடுத்தும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் பட்டா வழங்காத அதிகாரிகளின் அலட்சிய போக்கை கண்டித்து மீண்டும் குடிமனை பட்டா கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனு கொடுக்க பாலக்கரை சந்திப்பில் இருந்து அனைத்து கிராம மக்கள் சார்பில் ஊர்வலமாக கோட்டாட்சியர் அலுவலகம் நோக்கி வர முற்பட்ட போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்ய முற்பட்டனர். அப்போது அதனை மீறி பொதுமக்கள் ஊர்வலமாக கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கூடி தங்களது மனுக்களை கொடுக்க அலுவலகம் உள்ளே நுழைய முற்பட்டனர். அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் மனுக்களை 4 பேர் பெற்று அலுவலகம் உள்ளே சென்று மனுக்களை கொடுங்கள் என கூறியதன் பேரில் அனைவர் இடத்திலும் மனுக்களை பெற்று கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் கலைச்செல்வன் தலைமையில் மாநில செயற்குழு கண்ணன், மாவட்ட செயலாளர் மாதவன், மாநில குழு உறுப்பினர் ரமேஷ் பாபு, மாவட்ட செயலாளர் அசோகன், ஜெயராமன், குமரகுரு ஆகியோர் முன்னிலையில் மனுக்களை பெற்று கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் அந்தோணிராஜிடம் வழங்கினர். முன்னதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஊர்வலமாக வந்தபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்ய முற்பட்ட போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பு நிலவியது. இந்த மனு கொடுக்கும் போராட்டத்தில் 300க்கும் அதிகமான பொதுமக்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்.